போலீஸ் என்ன நினைச்சிருப்பாங்க, ஆளுங்கட்சி என்ன நினைச்சிருப்பாங்க? அஜித்குமாருக்காக ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் வருவாங்க, ஒரு 50-100 பேர் இல்ல ஒரு 2000 பேர் கூட வரட்டும், கத்துவாங்க, நம்ம அடக்கிடுவோம், போராட்டத்தை 5 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் நினைச்சிருப்பாங்க. ட்விஸ்ட் எங்கன்னா, கண்ணா இது வெறும் அஜித்குமாருக்காக இல்ல, நீங்க பண்ண அத்தனையும் கேட்போம். ஒரு இடத்துல நடக்குதுன்னா தமிழகத்தை மொத்தமா அந்த இடத்துல திரட்டி கேட்போம்னு ஒண்ணு பண்ணும்போது இதுதான் அரசியல். நீங்க சொன்னீங்கல்ல விஜய் களத்துக்கு வரலன்னு கேட்டீங்களே, வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான பதில் நீங்க பாப்பீங்க. ஒரு அந்த இடத்துல ஒரு என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு அலை ஒன்று உருவாகுதுன்னு பாருங்க. அது தமிழகம் முழுசும், இந்தியா முழுசும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு விஷயமா மாறலை. இதுக்கு ஒரு பர்மனன்ட் தீர்வு எடுத்து ஆகணுன்ற நிலைமைக்கு அரசு தள்ளப்படலைன்னா நீங்க என்ன கேளுங்க. இல்லை சார், இந்த அரசு தீர்மானம் கொடுக்குன்னா விஜய் அவர்கள் வந்து நேரடி களத்தில் இறங்கினா தானே நடக்குமே. ஆனால் விஜய் அவர்கள் போராட்டத்துக்கு வருவாரா? ஏன் வரமாட்டாரு? விஜய் வராருங்க. விஜய் சார் வராரு போராட்டத்துக்கு. விஜய் சார் தலைமையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவின் அனைத்து மாவட்ட தலைவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நடக்குது. தலைவர் எல்லாம் எப்படி நீங்க நடக்கும்போது பாருங்க, என்னங்க 2 நாள் சர்ப்ரைஸ் வெயிட் பண்ண மாட்டீங்களா? நீங்க அதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யறதுக்கு இது ஒன்றும் ஸ்கூல் டைம் டேபிள் இல்ல. காலைல சயின்ஸ் புக் எடுத்து வச்சுக்கோ, 2ஆம் பீரியட் சோஷியல் புக் எடுத்து வச்சுக்கோன்னு. இது வந்து போராட்டம், மக்களுக்கான உரிமைகள், அரசியல். இதை எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு பனையூர் ஃபுல்லா கர்ஃபியூ போடுவீங்க. அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்க இன்டெலிஜென்ஸை தாண்டி அஜித்குமார் வீட்டுக்கு போய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் தலைவர் விஜயாலனா, இது அதை விட அழகா பண்ண முடியும். பாருங்க சண்டே.